கல்யாண தேதி எதுவும் குறிச்சிட்டீங்களா? இல்ல, இனிமேதான். தப்பா எடுத்துக்காதீங்க. ஜாதகத்துல நல்லதும் வரும் கெட்டதும் வரும். என்னடா அபசகுணமா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 2 ஜாதகக்காரங்களும் சேர்ந்தா பையன் உயிருக்கு பெரிய ஆபத்து. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆத்தி என்னக்கா? என்னன்னா இது இப்படி சொல்றாரு? நான் எங்க ஜோசியர்கிட்ட கேட்கும்போது பொருத்தெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. பொருத்தெல்லாம் அமோகமா இருக்கு, அதுல எந்த குறையும் இல்ல. 10க்கு 9 பொருத்தம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணோட ஜாதகத்துல ஒரு முக்கியமான அமைப்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது உங்க பையன் ஜாதகத்தோட மேட்ச் ஆகல. 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லி ஒரு சில பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவங்க வாழாம போறது இல்லையா? அவங்க வாழ்க்கையில பிரச்சனை வர்றது இல்லையா? அந்த மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இது. ஐயா, பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா? பிரிச்சு வைக்கிறத தவிர வேற எந்தவித பரிகாரமும் இல்ல. நீங்க இவ்ளோ தெளிவா சொல்லும்போது இந்த சம்பந்தம் வேண்டாம், நாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறோம். ஐயோ, வீரா, என்ன வீரா நீ எப்படி பேசுற? இருங்க வள்ளிமா, சார் ஏதோ ஸ்ரீலாஜியோட சிஷ்யரு, அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல. அவரு சொல்லி கேட்கலனா அது தப்பாயிடும் வள்ளிமா. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரிங்க ஜோசரே, என்கிட்ட இன்னொரு ஜாதகம் இருக்கு, அத கணிச்சு சொல்றீங்களா? கொடுங்க பாத்திரலாம். நான் சொல்ற கேட்டுக்கோங்க. பிறந்த தேதி 10, 10வது மாசம், 1985 வருஷம். நேரம் காலையில 10:20. பேரு குமரன். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அவரோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. சரிம்மா, பார்த்து சொல்றேம்மா. ம்